இந்தியா முழுவதும் சைபர் கிரைம் மோசடிகள் அதிக அளவில் நடந்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக ஆன்லைன் பங்கு வர்த்தக முதலீட்டு மோசடிகள் முதலிடம் வகிக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் என்ற ஆசையை தூண்டும் இந்த ஒற்றை லைன் தான் மோசடி கும்பலின் பிரம்மாஸ்திரம். பெரும்பாலான ட்ரேடிங் மோசடிகள் வாட்ஸ்அப் குழுக்கள் அல்லது வாட்ஸ்அப்பிலிருந்து தொடங்குகின்றது. அந்த குழுக்களில் உள்ளவர்கள் தாங்கள் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற்றுவிட்டதாக ஸ்கிரீன்ஷாட்டுகளை அனுப்புவார்கள். இதனால் ஈர்க்கப்படும் மற்றவர்களும் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் செய்வார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் முதலீடு செய்த தொகைக்கு சிறிய லாபத்தை மோசடி கும்பல் அனுப்பி வைக்கும். அதனால் உற்சாகமடையும் முதலீட்டாளர் மேலும் அதிக தொகையை இன்வெஸ்ட் செய்யும் போது அவற்றை அப்படியே சுருட்டிக்கொண்டு மோசடி கும்பல் தலைமறைவாகிவிடும். இதே பாணியில் 2024-2025 காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு கும்பல் 2,14,00,000 ரூபாய் சுருட்டியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 மோசடி வழக்கை பதிவு செய்த தமிழ்நாடு போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது மேற்கு வங்கத்தை சேர்ந்த 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கைதான 3 பேரும் மணி மியூலாக செயல்பட்டிருக்கிறார்கள். மணி மியூல் என்பவர்கள் சைபர் மோசடியாளர்கள் கொள்ளையடிக்கும் பணத்தை சட்டவிரோதமாக தங்களுடைய கணக்குகள் வழியாக பரிமாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் நபர்கள். மோசடியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை மணி மியூல்களின் கணக்குகளுக்கு மாற்றி பிறகு அவற்றை வேறு கணக்குகளுக்கோ கிரிப்டோ கரன்சிகளுக்கோ மாற்றுவார்கள் அல்லது நேரடியாக பணத்தை எடுத்து விடுவார்கள். தங்களின் வங்கிக் கணக்கை வாடகைக்கு விட்டதற்காக மணி மியூல்களுக்கு கமிஷன் தொகை கொடுக்கப்படும். முதல் வழக்கில் 1,64,00,000 ரூபாயும், இரண்டாவது வழக்கில் 50 லட்சம் ரூபாயும் பணத்தை இழந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பணம் சென்ற வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்தபோது இந்த 3 பேரும் சிக்கியுள்ளார்கள். முதல் வழக்கில் முக்கிய குற்றவாளி மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சகசாதா ஹொசைன் என்பவரை காவல் ஆய்வாளர் தலைமையிலான சிறப்பு குழு கைது செய்தது. பங்களாதேஷ் எல்லையிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். இவரது வங்கிக் கணக்கின் மூலம்தான் 1,64,00,000 ரூபாய் மோசடி பணம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதே பாணியில் சகசாதா ஹொசைன் இந்தியா முழுவதும் உள்ள 29 சைபர் கிரைம் மோசடிகளில் தொடர்புடையவர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டாவது வழக்கில் புகார்தாரர் வாட்ஸ்அப் வழியாக ஆன்லைன் முதலீட்டில் அதிக வருவாய் கிடைக்கும் என நம்பி 50 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து லாபம் ஈட்டுவதாக கூறி மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடையவர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி அமித் சஹா. இவரின் வங்கிக் கணக்கின் மூலம் 50 லட்சம் ரூபாய் மோசடி பணம் பரிமாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள 35 சைபர் கிரைம் வழக்குகளில் அமித் ஷா மணி மியூலாக செயல்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதேபோல் கமலேஷ் தேவ்நாத் என்பவர் மணி மியூல் ஏஜென்டாக செயல்பட்டு வந்ததால் அவரையும் போலீசார் கைது செய்துள்ளார்கள். ஆன்லைன் முதலீட்டில் கோடிக்கணக்கில் மோசடி செய்த சைபர் குற்றவாளிகள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.